ஒரு மனிதரோட பார்வையை எதிர்க்க முடியல, கொள்கைகளை சவால் செய்ய முடியல, மக்கள் ஆதரவை குறைக்கவே முடியல, தடுக்கவே முடியல, திணறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பர்சனல் சாய்ஸ் தான் அவர்களே, தனிப்பட்ட தேர்வை வந்து எடுப்பாங்க. பர்சனலாக வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு, அதாவது அரசியல் ஆயுதமாக கடைசி ஆயுதம் அதுதான், பர்சனலாக அட்டாக் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் இல்லை, இது வந்து பேனிக் மோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியர் ரியாக்ஷன், ஒரு பயத்தின் உச்சக்கட்டம் போய் உதறி என்ன பண்ணே தெரியாமல் எந்த லெவலுக்கு இறங்கணுமோ இறங்கி கேவலமான அரசியலை முன்வைப்பதற்கான ஒரு நிகழ்வு. ஒரு லேபிள் போட்டு காட்ட போயிட்டு ஒரு பிராண்ட் பண்ணணும்னு பார்த்தாங்க, ஒரு நெகட்டிவ் பிராண்ட் பண்ணணும்னு பார்த்தாங்க அவரை. ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா முடியல. பி டீம் நரேட்டிவா செட் பண்ணணும்னு பார்த்தாங்க, ஒரு ஷேடோ நரேட்டிவா பண்ணணும்னு பார்த்தாங்க, ஒரு கண்ட்ரோல் நரேட்டிவா ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தாங்க. ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. லேபிள் வந்து கிரியேட் பண்ணலாம், நரேட்டிவ் பில்ட் பண்ணலாம், ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணலாம். உணர்ச்சி நம்பிக்கையை வாங்க முடியாது. இந்த தமிழ் சமூகம், இந்த இளைஞர் சமூகத்தின் உணர்ச்சி எமோஷனல் டுவர்ட்ஸ் விஜய் அவர்களை தடுக்கவே முடியாது. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. நான் மீண்டும் சொல்லிட்டு வரேன். ஏன்னா அவங்க வீட்டில் ஒருவரா திரு விஜய் அவர்களை பாக்குறாங்க. திமுக அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த வழியும் இல்லை, ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு பர்சனல் மேட்டர் மாட்டுச்சு அப்படின்னா அதை வச்சு உள்ள நுழைவாங்க. ஸோ இது எப்படி அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க? இறுதியாக பர்சனலை பத்தி டிவிக்கே மட்டும் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சாங்கன்னா திமுக இருக்கிற ஒருத்தன் கூட வீட்டை விட்டு வெளில வர முடியாது. ஏன்னா இங்க ஒரு கதை அப்படின்னா அங்க 1000 கதை இருக்கு பேசுறதுக்கு, அசிங்கமாயிடும்.